வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேண்டசில பிளே பண்ற எல்லாத்துக்கான வீடியோ தான். அதுவும் பர்டிகுலரா நான் எப்படியாவது கிராண்ட் லீக்ல ஒரு முறையாவது வின் பண்ணணும் அப்படிங்கறது நிறைய பேர்த்தோட கனவா இருக்கு. சோ அதுக்கான வீடியோ தான் இது. சோ அந்த மாதிரி கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் எந்த மாதிரி டீமை பிக் பண்ணணும், அதுல எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் டிப்ஸ் வீடியோ, ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா நோட் பண்ணீங்க நண்பா. நம்ம பிரைம் எதுவும் பண்ணல, முழுக்க டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கனால இந்த டீமை ஒரு பேஸ் டீமா எடுத்துக்கோங்க. அதுல ஏதோ ஒரு பிளேயர்ஸை நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸா கொடுத்து வச்சிருப்பீங்க. அதுல 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா மேட்சுமே உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட், ஃபேண்டசில நீங்க பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சூட்டபிளான ஆப் அப்படின்னா குபேரா ஃபேண்டசி ஆப்பா இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் அண்ட் தென் ஹெட் டு ஹெட் 3 பேர் உள்ள கான்டெஸ்ட், 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்டான ஆப் நண்பா. அந்த அது மட்டும் இல்லாம இப்போ ஃபேண்டசில நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறது எதனால அப்படின்னா இந்த 10:1 காம்போ வந்ததுல இருந்து ஒரே டீம்ல இருந்து 10 பேரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்ப இருந்து வந்ததோ நிறைய ஃபேண்டசி யூசர்ஸ் அங்க இருந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. அந்த கவலையே நமக்கு வேணாம். குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஸ்டில் 7:4 காம்போல தான் இருக்கு. சோ மேக்ஸிமம் ஒரு டீம்ல இருந்து 7 பேர் தான் சூஸ் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலர்லி விக்கெட் கீப்பர்ல இருந்து ஒருத்தர், பேட்ஸ்மேன்ல இருந்து ஒரு 3 பேர், ஆல்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் அண்ட் பவுலர்ல இருந்து ஒரு 3 பேர், இந்த மாதிரி மினிமம் பிக் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்சன் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஆக்டிவ்ல தான் இருக்கு. இன்னும் 10:1 காம்போ இன்னும் அப்டேட் கொடுக்கல. 7:4ல தான் ஆக்டிவ்ல இருக்கு. சோ 7:4 காம்போ யார் யாருக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டியோ அப்படின்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் நம்ம பிக் பண்ண போறோம். ஒரு 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம டிகாக்க பிக் பண்றோம். நம்மளோட ஆப்போனன்ட் எய்டன் மார்க்ராம பிக் பண்றாங்க அப்படின்னா டிகாக் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு, எய்டன் மார்க்ராம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வராரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வின்னர். ஈஸியா நம்ம ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய பண்ணலாம். நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்தா ஒருத்தரை ட்ரை பண்ணும். கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, ஒரு டீமையும் செட் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பேர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு முறை நீங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களே பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ல நம்ம டீமை பிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி நாலேஜ் வேணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேண்டசில பிளே பண்றோம் அப்படினாலே நமக்கு ஃபேண்டசி பத்தின ஸ்கில்ஸ் கண்டிப்பா வேணும். சோ ஃபேண்டசி பத்தின ஸ்கில்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டீமை பிக் பண்ணி பிளே பண்ண போறோம், இந்த மேட்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்சுக்கான எல்லா டீடைலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த பர்டிகுலர் மேட்சுக்கான நாலேஜ் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பிளே பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியால எந்த மாதிரி பிளேயர்ஸ் இப்போ ரீசென்ட் டைம்ல ஃபார்ம்ல இருக்காங்க, அந்த ஆஸ்திரேலியால எந்த மாதிரி பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இருக்காங்க, சோ அந்த கிரவுண்டோட வென்யூ எல்லாமே நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிளே பண்ணுங்க. அண்ட் தென் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 மேட்ச் இருக்கா, அதுல ஒரு மேட்ச் அண்ட் தென் 2 மேட்சோ அவ்வளவுதான் எனக்கு டீடைல் தெரியும் அப்படின்னா அந்த 1 or 2 மேட்ச் மட்டும் நீங்க பிளே பண்ணுங்க. எல்லா மேட்ச்லயும் பிளே பண்ணி லாஸ் மட்டும் ஆகாதீங்க. ஏன்னா ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் மணி ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருக்குமே பணம் சும்மா கிடைச்சிடாது. சோ மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மணியை சேஃபா நீங்க யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு லிட்டில் பிட் லக்கும் வேணும். ஏன்னா எப்பவுமே பொறுத்த வரைக்கும்
ஃபேண்டசி அப்படின்னா லக் நமக்கு வேணும். ஏன்னா நம்மளை விட ஆப்போனன்ட் கொஞ்சம் டீமை கொஞ்சம் மொக்கையா போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி ஃபேண்டசி சைடு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு லக் பிளஸ் ஃபேண்டசி பத்தின ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். கண்டிப்பா நம்மளால கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல ரேங்க் வர முடியும் நண்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இப்போ ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு, ஃபேண்டசி ஸ்கில்ஸ் வேணும், லக் வேணும்னு சொல்லியாச்சு. சோ லக் அது நெக்ஸ்ட். இப்போ ஃபேண்டசி ஸ்கில்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீம் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா அதோட ப்ராபபிள் 11s எந்த மாதிரி 11ஸ்ல வர போறாங்க, அதுல எந்த மாதிரி பிளேயர்ஸ் ரீசென்ட் டைம்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே டீம் நியூஸ் நீங்க கண்டிப்பா அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஏதாவது பிளேயர்ஸ் இன்ஜுரியில இருக்காங்களா அப்படிங்கறது நீங்க தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்டாட்ஸ் நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில பிளேயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வென்யூல செம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப விராட் கோலி எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெங்களூர் கிரவுண்ட்ல நிறைய ஆவரேஜ் வச்சிருப்பாரு. சோ அந்த மாதிரி வென்யூவா சோ இப்போ பெங்களூர் கிரவுண்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அந்த இப்போ சென்னை கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போதோ அங்க ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும். அப்படிங்கிற எல்லாமே ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த வென்யூல எந்தெந்த பிளேயர் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க, சோ இந்த வென்யூ வந்துட்டாலே இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற எல்லாமே நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டீமை பிக் பண்ணுங்க. அண்ட் தென் அந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் அந்த டீமுக்கு எகெயின்ஸ்டான ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மஸ்டா டீமை பிக் பண்ணுங்க. அந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெபுட்டன்ட் பிளேயர்ஸ், ஒரு அந்த பிளேயர் அந்த மேட்ச்ல நியூவா உள்ள ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணுவாரு. சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நியூவா தானே வராரு அப்படின்னு அவரை டிராப் பண்ணிருப்போம். அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவரு பேட்ஸ்மேனா இருந்தா ஒரு 40+ ரன் அடிச்சிருப்பாரு. அவர் பவுலிங் சப்போஸ் பவுலரா இருந்தாரு அப்படின்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து ரொம்ப ரொம்ப பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருப்பாரு. சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெபுட்டன்ட் பிளேயர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ எந்த மாதிரி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, அவர் ஒரு பேட்டரா இருந்தாருன்னா அவரு டாப் ஆர்டர்ல வராரா, அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா, டாப் ஆர்டர்ல அவர் பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுவாரா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அவர் பவுலரா இருந்தாரு அப்படின்னா T20 பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 3 ஓவராவது பவுல் பண்ணுவாரா, அவரோட போஸ்ட் ரெக்கார்ட் சோ டொமஸ்டிக் லெவல்ல ரெக்கார்டை கொஞ்சம் எடுத்து தேடி பாருங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அந்த டெபுட்டன்ட் பிளேயர்ஸ்க்கு இந்த மாதிரி 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்குமா அப்படிங்கறது எல்லாமே சூஸ் பண்ணிட்டு அந்த டெபுட்டன்ட் பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. கண்டிப்பா அது நிறைய மேட்சஸ் சக்சஸ் தான் ஆயிருக்கு. சோ நிறைய மேட்ச் டெபுட்டன்ட் பிளேயர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா ஒரு 100க்கு 80% மேட்ச்ல சக்சஸ் தான் ஆயிருக்கு. ஒரு 20% மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப் ஆயிருக்கு. சோ மோஸ்ட்லி டெபுட்டன்ட் பிளேயர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணி பாருங்க. அதுலயும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் மைல்ஸ்டோன் அலர்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஒரு சில பிளேயர் உள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னொரு 30-35 ரன் அடிச்சாங்க அப்படின்னா அவங்க 1000 ரன்னை டச் பண்ணிடுவாங்க. இப்போ பவுலர் இருக்காரு, அவர் இன்னொரு 2 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா 500 விக்கெட்ஸை தொட்டுருவாரு. சோ அந்த மாதிரி மைல்ஸ்டோன் அலர்ட்ல இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிங்க. ஏன்னா அந்த பேட்ஸ்மேன் கண்டிப்பா அந்த 35 ரன்னுக்கு போராடுவாரு. பவுலர் இருக்காரா அந்த 2-3 விக்கெட்டுக்கு போராடுறதுனால கண்டிப்பா ஃபேண்டசில ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி மைல்ஸ்டோன் அலர்ட் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அவங்க ரிலேட்டிவ்ல யாருக்காவது பர்த்டேவா இல்ல அவருக்கு பர்த்டேவா அவரோட கிட்ஸ் பர்த்டேவா அப்படிங்கிற எல்லாமே டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பிக் பண்ணலாம். ஏன்னா அவங்க கண்டிப்பா அந்த மேட்ச் ஒரு நல்ல சக்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ரிஸ்க் எடுக்கணும். கிராண்ட் லீக் அப்படின்னாலே நம்ம கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல ரேங்க் வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ கிராண்ட் லீக்ல ஒரு டீம் செட் பண்றோம் அப்படின்னா 11 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ண போறோம். அந்த 11 பிளேயர்ஸ்ல மினிமம் 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து எடுக்கணும். அந்த லோ பர்சன்டேஜ் பிக் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். சோ அந்த 3ல இருந்து ஒரு 5 பேரை நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து எடுத்தாலே போதும், ஒரு நல்ல டீம் செட் ஆயிரும். சோ ஒரு 6ல இருந்து ஒரு 8 பேர்த்த சேஃபா மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 3ல இருந்து ஒரு 5 பேரை மட்டும் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து டிஃபரெண்டா எடுங்க. சோ அது எந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லோ பர்சன்டேஜ் பிக்ல எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட எபிலிட்டி அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டி இது ரெண்டுமே நம்ம
தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 பேரை எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க பேட்டர்ஸா பவுலர்ஸா, அவங்க பவுலரா இருந்தா T20ல ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாங்களா, அதுவும் மோஸ்ட்லி டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலரா, பேட்டர் இருக்காங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வருவாங்களா, இல்ல டீம்ல டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுச்சு அப்படின்னா இந்த பேட்ஸ்மேன் உள்ள வந்து ரன் ஸ்கோர் பண்ணுவாரா, அதுக்கான எபிலிட்டி அவருக்கு இருக்கா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் திங்கிங் தான், வேற எதுவும் வேணாம். ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு பிளேயரை நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டே விஷயத்தை மட்டும் யோசிங்க. அவருக்கான எபிலிட்டி, பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணுவாரா, பவுலிங்ல விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறது. அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சான்ஸ், அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா இல்ல பவுலிங் சான்ஸும் கிடைக்குமா அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து எடுங்க. இப்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க, இவங்கள லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்காங்க, நம்ம எடுத்து பிக் பண்ணி பார்ப்போம், வந்தா நமக்கு லாபம் இல்லைன்னா நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் டீமை பிக் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தவறை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்கவங்களை பத்தி உங்களுக்கு தெரியலையா, சேஃபா எல்லாரும் மாதிரியும் ஹை பர்சன்டேஜ் பிக்ல இருக்கவங்களை கூட பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், நமக்கு லாஸ் மட்டும் ஆகவே ஆகக்கூடாது. சேஃபா மூவ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அதுவே நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம், ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர் நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம் அப்படின்னா அந்த பிளேயர்ஸை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி மட்டும் யோசிச்சு அந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அந்த இப்போ இது எல்லாமே நம்ம டீமை செட் பண்ணிட்டோம். டீமை செட் பண்ணிட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல எந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா T20s அப்படின்னு வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆல்ரவுண்டருக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ அந்த ஆல்ரவுண்டர்ல அவரு டாப் த ஆர்டர்ல பேட்டிங்ல வராரா, பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ண போறாரா, அந்த மாதிரி இருக்காரு ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரச்சின் ரவீந்திரால எடுத்துட்டீங்க அப்படின்னா பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வருவாரு. சோ பவுல்ல மினிமம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி இருக்க ஆல்ரவுண்டருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி பிட்ச் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண கொஞ்சம் டர்ன் ஆகும். சோ அந்த மாதிரி டைம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய லெக் பிரேக் ஸ்பின்னர் ரஷித் கான் மாதிரி ஆளுங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல டெத் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், அதுவும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி பவுலர்ஸ், இப்ப இந்தியன் டீம்ல எடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத் ஓவர் பவுல் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல இருக்கவர் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரா, ஏன்னா அவருக்குமே ஒரு டபுள் ஆப்ஷன் தான், விக்கெட் கீப்பரும் பண்ண போறாரு, பேட்டிங்கும் வர போறாரு. சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இங்கதான் இருக்கு, என்ன மாதிரி கான்டெஸ்ட்ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படிங்கறதுதான். மோஸ்ட்லி இது கிராண்ட் லீக் ரிலேட்டடான டிப்ஸ் தான். சோ நீங்க 49 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கிராண்ட் லீக்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 720 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துறீங்க. சோ அந்த 720 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு 900 எபோவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, 900 எபோவ் இருக்கு. நீங்க வந்து 720 தான் பாயிண்ட்ஸ் எடுத்துறீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். சோ அங்க நமக்கு ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபேண்டசி பிளே பண்றது ப்ராஃபிட்னு ஒரு விஷயம் எடுக்கிறதுக்காக தான். சோ அந்த ப்ராஃபிட் இங்க இருக்கா அப்படின்னா கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே டீம், மோஸ்ட்லி நிறைய டீம்லாம் பிக் பண்ணாதீங்க, 1 or 2 டீம்ஸை மட்டும் சூஸ் பண்ணி பிக் பண்ணுங்க. அந்த 1 or 2 டீம்ஸை நீங்க ஸ்மால் லீக்லயும் நீங்க பிளே பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி நீங்க பிளே பண்ணலாம் அப்படின்னா 2 பேர் ஹெட் டு ஹெட் அல்லது 3 பேர் உள்ள கான்டெஸ்ட், அந்த 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்ல நீங்க அதே சேம் டீமை நீங்க பிக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் உள்ள கான்டெஸ்ட்ல சேம் அதே டீமை பிக் பண்றீங்க, 50 ரூபாய் கான்டெஸ்ட்ல பிக் பண்றீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 150 இருக்கும். நீங்க சேம் அதே 720 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, உங்களோட ஆப்போனன்ட் 2 பேரும் சப்போஸ் நம்மளை விட பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த மேட்ச்ல 100 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். சோ நமக்கு அங்க வந்து கிராண்ட் லீக்ல ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னாலும் ஸ்மால் லீக்ல நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். ஏன்னா ஃபேண்டசில பிளே பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபேண்டசி யூசர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நீங்க இப்போ மோஸ்ட்லி இப்போ இந்த மந்த் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 நீங்க வந்து அமௌண்ட் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க அந்த ஒரு மேட்ச் பிளே பண்றீங்க, அந்த மேட்ச்ல ஒரு 15,000 கிடைச்சிருச்சு, ஒரு 5,000 ப்ராஃபிட்டா வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை உடனே நீங்க வித்ட்ராவல் பண்ணிடுறீங்க. ஏன்னா இப்போ அமௌண்ட் வித்ட்ராவலுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக்ல வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா 10,000 எபோ நம்ம வித்ட்ராவல் போடும் போது தான் ஜிஎஸ்டி இருந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க வித்ட்ராவல் வச்சாலே அதுக்கு வின்னிங்ஸ்ல இருந்து ஜிஎஸ்டி இருக்கு. நீங்க மோஸ்ட்லி இந்த தவறு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மந்த் ஸ்டார்ட்ல ஒரு 10,000 நீங்க அமௌண்ட்டை ஆட் பண்ணுங்க. அந்த அமௌண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பெர் டேக்கு ஒரு 3 மேட்ச் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அதை டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த மேட்சுக்கு 3 மேட்சுக்குமே ஈக்குவலா 2,500 2,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 2,500 நீங்க சேஃபா நீங்க வேலட்லயே வச்சுக்கோங்க. இந்த 3 மேட்ச் நீங்க பிளே பண்றீங்க ஸ்மால் லீக்ல அப்படின்னா இதுல ஒரு 2 மேட்ச் சக்சஸ் ஆனா கூட போதும். நமக்கு அந்த பெர் டேல ஒரு மினிமம் ஒரு 3,000 இருந்து ஒரு 4,000 வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கும். சோ அதை வித்ட்ராவல் எக்காரணத்துக்காகவும் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த வித்ட்ராவல் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த மந்த் ஃபுல்லா நீங்க பிளே பண்ணுங்க. அந்த மந்த் ஃபுல்லா நீங்க பிளே பண்ணும்போது ஓவராலா நம்ம 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அண்ட் தென் நமக்கு அந்த மந்த் எண்ட்ல ஒரு 25,000 நம்ம வேலட்ல இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ல இருக்க 15,000 மட்டும் நீங்க வித்ட்ராவல் போடுங்க. பேலன்ஸ் இருக்க 10,000 எகைன் நீங்க வேலட்லயே வச்சு பிளே பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா நிறைய நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டில இருந்து தவிர்க்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அமௌண்ட் ஆட் பண்ணும் போதே இப்ப ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க. சோ அதெல்லாம் இருக்கனால இப்ப நம்ம அமௌண்ட் ஆட் பண்ற ஜிஎஸ்டி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் தென் வின்னிங்ஸ்ல இருந்து ஜிஎஸ்டி எடுக்கும் போது நமக்கு பெருசா தெரிஞ்சுக்கூடாது. சோ இந்த மாதிரி நீங்க ஃபேண்டசில பிளே பண்றீங்க அப்படின்னா பெருசா நமக்கு லாஸ் ஆகவும் ஆகாது, நிறைய ப்ராஃபிட்டும் எடுக்கலாம் நண்பா. சோ மோஸ்ட்லி இது எல்லாமே மைண்ட்ல கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபேண்டசில கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம ப்ராஃபிட்ங்கிறது பெருசா எடுத்தாலும் சரி சின்னதா எடுத்தாலும் சரி நம்ம ஃபேண்டசில பிளே பண்றோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா வேணும். அது பெர் டேக்கு ஒரு 2,000 ரூபாயில இருந்து ஒரு 5,000 ரூபாய் இருந்தாலும் சரி, அது 1 கோடியா இருந்தாலும் சரி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஃபேண்டசில பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இல்ல நமக்கு ரெகுலரா லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ஃபேண்டசில இருந்து பிரேக் கூட எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் பிரேக் எடுத்துட்டு மத்த எல்லாரும் எந்த மாதிரி டீம் பிக் பண்ணாங்க, சோ எந்த மாதிரி டீம் பிக் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படிங்கிற எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் உங்களால எடுக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.